கடலூர் மாவட்ட 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதப் போகும் அனைத்து மாணவர்களுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்கள். ஏன் எடுத்தோடனே மேம் அன்பான பணிவான வணக்கங்கள் சொல்கிறாங்க? குழந்தைங்களே, அன்பு எப்பவும் மேலோங்கி இருக்க வேண்டும், அறிவு எப்பவும் பணிந்து இருக்க வேண்டும். எல்லாரும் பரீட்சைக்கு தயாராகிறீங்க. தயார்னா என்ன நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு வேலை செய்ய போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ குக் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ட்ராவலுக்கு போகிறீங்க. தயாரிக்க முன்னாடி உனக்கு என்னென்ன வேணும்னு தெரிஞ்சுக்கணும். என்ன வேணும், நான் என்னென்ன படிக்கணும், சின்ன கொஸ்டின் படிக்கவா, பெரிய கொஸ்டின் படிக்கவா, இந்த சாப்டர் படிக்கவா, அந்த சாப்டர் படிக்கவா, இதே தான் உங்கள் எல்லாருக்கும் இப்போது டவுட்டாக இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இருக்கிறது நம்மக்கிட்ட கொஞ்சம் ரொம்ப கம்மியான நாட்கள் தான். இந்த கம்மியான நாட்களை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்? ஸோ தயாராகிறதுக்கு முன்னாடி உனக்கு என்னென்ன சாப்டர்ஸ் நல்லா ஈஸியாக படிச்சிருக்க அதை பின்னாடி படிச்சுக்கோங்க. எந்த சாப்டர்ஸ் நீ சரியாக தெரியல அதை இப்போ இந்த ரிவிஷன் பீரியடில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் தான் தயார். ஸோ இது உனக்கு எப்படி தெரியும்? நீ புக்கை திறந்து பார்க்கணும். எனக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் ஈஸி, எந்தெந்த சாப்டர்ஸ் நான் இன்னும் படிக்கலை, அதுக்கு ஃபஸ்ட்டு தயாரிக்கோங்க. இரண்டாவது மிகப்பெரிய சேலஞ்ச் இந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா, பாட்னினாலே கஷ்டமாக இருக்குது, ஜுவாலஜி ஈஸியாக இருக்குது, இதே தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா நியூ சிலபஸ் வந்திருக்குங்கிற பிரச்சனையும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த நியூ சிலபஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது எதுவுமே மனப்பாடம் பண்ணுற பகுதிகள் இல்லை, எல்லாமே கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது. உங்களுடைய ரிவிஷன் போது டீச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டீச்சர்கிட்ட 3 கொஸ்டின் எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன் மேம் இதை நான் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், இதில் என்ன இருக்குது, 3 கொஸ்டின் தான் கேட்கணும். ஏன் இந்த டாபிக் நான் படிக்கணும், எதுக்காக நான் இதை படிக்கணும், என்ன இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கரிக்குலம் இருக்குது. இதை 3 கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா பயாலஜி படிக்கிறது ரொம்ப ஈஸியாயிரும் குழந்தைங்களே. ஸோ தயாராகிறதுக்கு முன்னாடி சாப்டர்ஸை செக்ரிகேட் பண்ணிக்கோங்க. எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிற கான்செப்டே இப்போ கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்களோட தேர்வு முறைகள் அனைத்துமே இந்தியா லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் காம்படிஷன் போகிற பீரியடுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. எப்படி வாழ்க்கைக்கு லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமோ, லாங்குவேஜ்னால தான் பேச முடியும், கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்குமோ, அதே மாதிரி சயின்ஸ் இருந்தால் தான் இந்தியா முன்னேற முடியும். ஸோ சயின்ஸ் இப்போ உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, எல்லாமே டெக்னாலஜிக்கலாக தான் கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். நிறைய பேர் இப்போ டிவியில் சொல்கிறீங்க, விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறாரு, வாழ முடியல, ஈகோசிஸ்டம் மாறிடுச்சு. இது இத்தனையும் நீ பயாலஜி படித்தா மட்டும்தான் யாராவது ஒருத்தர் சயின்டிஸ்ட் ஆகிட மாட்டிங்களா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கரிக்குலமே கொடுத்துருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்க அத்தனை செல்வங்களும், அத்தனை மாணவ செல்வங்களும் இந்த இந்தியாவை முன்னேற்ற வழியில் புரிஞ்சு, கான்செப்டை புரிஞ்சு படித்து பதில் கொடுத்துருங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே பயாலஜியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இந்தியாவை முன்னேற்றத்துக்கான டெக்னாலஜி தான் இதில் கொடுத்துருக்கு. உணவில்லை, ஈகோசிஸ்டம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி காப்பாற்றுறதுன்றதுக்கு புரிஞ்சுக்கிறது. இதில் யாரோ ஒருத்தர் தான் நீங்கள் சயின்டிஸ்ட்டாக வருவீங்க, அவங்களுக்காக தான் இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டீங்க, பயாலஜி குரூப் எடுத்தால் டாக்டர் ஆகலாம், இல்லாட்டி வெட்டினரி டாக்டர் ஆகலாம், இல்லை பிடிஎஸ் ஆகலாம். இல்லை, இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. இந்தியாவை முன்னேற்றத்துக்கு இந்த பயாலஜி படித்தாதான், அதில் வர சயின்டிஸ்ட் மூலம் தான் இந்தியாவை முன்னேற்ற முடியும். இது உங்கள் கையில் தான் இருக்குது. செகண்ட், இப்போ சிலபஸ் எடுத்துக்கோங்க. சாப்டர்ஸாக சிலபஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாட்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 10 சாப்டர்ஸில் 6, 7, 8, 9, 10 ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ். இதில் கான்செப்ட்ஸ் எதுவுமே கிடையாது, புரிந்து கொள்ள வேண்டும். ஈகோசிஸ்டம், ஈகாலஜினா என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அது ஏன் இருந்திருக்கு, அது பாதிக்கப்பட்டது எப்படி நீ அதை ரீமேக் பண்ண முடியும், எப்படி நிவர்த்தி பண்ண முடியும், அது பாதிப்பு அடையாமல் எப்படி காப்பாற்ற முடியும், பாதிப்பு அடைஞ்சதை எப்படி நிவர்த்தி பண்ண முடியும், இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்டர்ஸ் 6, 7, 8, 9, 10 ஃபஸ்ட்டு எடுக்கும்போது இதை எடுத்து படிச்சிடுங்க. சாப்டர் 1 ரீப்ரொடக்ஷன் ரொம்ப ஈஸி. அது கான்செப்ட்ஸ். எப்படி உங்களுக்கு ஜுவாலஜியில் ஒரு ஸ்பெர்ம் ரெடி ஆகுதோ, ஒரு ஓவம் ரெடி ஆகுதோ, அதே மாதிரி தான் பூவில் இருக்க போலன் கிரெயினும் ஓவியோலும் எப்படி ரெடி ஆகுது, பிஃபோர் ஃபர்டிலைசேஷன் என்ன, ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் என்ன. ஏன் இந்த சாப்டர் படிக்கணும், இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் பல வகையான செடிகள், உணவு உற்பத்தியை எப்படி நியூ டெக்னாலஜியில், நியூ ட்ரெண்டில் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் இந்த சாப்டர் கொடுத்துருக்காங்க. எங்கே எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது, பயோடெக்னாலஜியும் ஜெனட்டிக்ஸும் கஷ்டமாக இருக்குதுன்னு சில தோராயமாக எல்லா குழந்தைங்களும் சொல்கிறீங்க.
பயோடெக்னாலஜி நீட் ரெடியாகிற அத்தனை குழந்தையும் பயோடெக்னாலஜி ஒமிட் பண்ணாதீங்க. நீட்க்கு ரெடியாகிற அத்தனை குழந்தையும் பயோடெக்னாலஜி சாப்டரை படித்துருங்க, முழுசாக படிச்சிருங்க. ஜெனட்டிக்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜெனட்டிக்ஸ் மாதிரி கான்செப்ட் புரிஞ்சு படிச்சுட்டா அது மாதிரி கஷ்டமே இல்லை. How to study genetics? Make a tabular column, make a chart. ஒரு கிராஸுக்கும் அந்த ரேஷியோவை போட்டு வச்சுக்கோங்க. ஜீனோடிபிக் ரேஷியோ என்ன, ஃபினோடிபிக் ரேஷியோ என்ன, அந்த கிராஸ் ஆகிறதுக்கு பேரண்ட் என்ன பேரண்ட் அது போட்டுட்டாலே போதும். நீங்கள் டெஸ்ட் கிராஸ், பேக் கிராஸ், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோ டாமினன்ஸ், அப்புறம் நிறையா கொடுத்துருக்காங்க இல்லையா, அது அத்தனையும் கிராஸுக்கான ரேஷியோவை படித்து வச்சுக்கோங்க. ஜெனட்டிக்ஸ் லெசன் முடிஞ்சிருச்சு. அப்ளிகேஷன்ஸ் பயோடெக்னாலஜி எடுத்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸை டச் பண்ணாமல் பயோடெக்னாலஜியை கம்ப்ளீட் பண்ணிடாதீங்க. அப்ளிகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா கரிக்குலமே இஸ் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் ஓரியன்ட். சரிங்க மேம், இதை தோராயமாக எல்லாமே சொல்லிட்டீங்க. ஒரு சாப்டர் நான் ஓப்பன் பண்ணோம், ஒரு சாப்டர் நான் எப்படி படிக்கிறது? இப்போ இருக்க பிள்ளைங்கக்கிட்ட நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு பேஜ் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த லைனை டபன்னு படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஷுட் நாட் ஸ்டடி லைக் தட். அது வெரி பேட் மெத்தட். ஒரு சாப்டர் எடுத்தால் ஃபஸ்ட்டு அந்த சாப்டருக்குள்ளே இருக்க லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், இப்போயாச்சும் பார்க்காத குழந்தைங்க பாருங்கள், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்டர் அவுட்லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த அவுட்லைன் பார்த்துட்டாலே அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, நான் இந்த சாப்டரை எதுக்காக படிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உனக்குள்ளே ஒரு கான்செப்ட் மைண்டுக்குள்ளே வரும். அந்த கான்செப்டை புரிஞ்ச பிறகு நீ ஒரு லைனும் படிக்கனா ஈஸியாக வந்துடும். அதை விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணுறீங்க, அப்படியே அந்த என்ன கொஸ்டினுக்கு கேட்டால் புக் பேக் படிக்கிறேன் மேம், இல்லை கைடு வச்சு படிக்கிறீங்க. எதை வச்சு படித்தாலுமே சரி, அது ஏன் படிக்கிறோங்கிறத லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறது சாப்டர் அவுட்லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சாப்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸும் சாப்டர் அவுட்லைனும் படித்து தெளிவாக படித்தது பிறகு உள்ளார போய் படிங்க. சரி, யாரெல்லாம் எப்படிலாம் படிக்கலாம்? 100 மார்க் எய்ம் பண்ணுறவங்க அத்தனை பேரும் ஒரு பேஜ் பை பேஜ், வேர்ட் பை வேர்ட் படிக்கணுமா மேம், டஃப்பாக இருக்குது, எங்களால் ரிவைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறீங்க. இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட் அட் ஆல். இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட் அட் ஆல். என்ன பண்ணணும், உங்களுக்கு புக்கையே கைடு மாதிரி ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பேஜ்லையும் பிளாக் லெட்டர்ஸில், போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை எல்லாமே தரவு பண்ணிக்கோங்க. பாக்ஸில் போட்டு ஹைலைட் பண்ணி டூ யூ நோன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் தரவு பண்ணிக்கோங்க. சில ப்ராப்ளம்ஸில் லைட் ப்ளூ காலமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீ படிக்கிற போது 100 மார்க் இஸ் ஷோர் ஆன் யோர் ஹேண்ட். மேம் நான் எதுவுமே படிக்கல, இவ்வளோ நாள் ஈஸியாக விட்டுட்டேன், ஒரு ஆவரேஜாக நான் பார்த்துக்கணும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க, அவங்க டூ யூ நோலாம் படிக்காமல் புக் பேக் கொஷின் மட்டும் பார்க்காம இந்த போல்டு லெட்டர்ஸ் இருக்கும் அந்த புக்ஸில், அந்த போல்டு லெட்டர்ஸை தவிர்த்துட்டு சயின்ஸ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகாதீங்க. போல்டு லெட்டர்ஸ்னால் திக்காக கருப்பான வேர்ட்ஸில் கொடுத்துருக்கு. அதை படிச்சுட்டு போனாலே முக்கால்வாசியான பயாலஜி கொஷின்ஸை உங்களால் அட்டன் பண்ண முடியும், கஷ்டப்படாமல் அட்டன் பண்ண முடியும். கொஷின் பேப்பர் ஹாலுக்கு போனோன்னே என்னெல்லாம் பண்ணலாம்? கொஷின் பேப்பர் ஹால் போனோன்னே 8 1 மார்க் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 2 மார்க் கொஷின்ஸ் இருக்குது, 3 மார்க் கொஷின்ஸ் இருக்குது, 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குது இல்லையா? 2 மார்க்குக்கும் 3 மார்க்குக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ்? சில சமயம் சேம் டாபிக் 2 மார்க்கில் கேட்டதே 3 மார்க் கேட்டிருக்கலாம். 2 மார்க்கும் 3 மார்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், எக்ஸாம்பிளும் டயக்ராம் இருந்தால் அது இல்லுஸ்ட்ரேஷனும், இல்லை ஃப்ளோ சார்ட் மாதிரி இருந்தால் ஃப்ளோ சார்ட்டும் கண்டிப்பாக 3 மார்க் கொஷின்ஸ்க்கு போட்டுருங்க. ஸோ டயக்ராம் கொஷின் கேட்குறாங்க. இன்னுமே நிறைய குழந்தைங்களுக்கு டயக்ராம் போட்டால் அது லேபிள் பண்ணணும், லேபிள் பண்ணால் எத்தனை லேபிள் மேம் பண்ணணும்னு கேட்குறீங்க. அது எப்படி எத்தனை லேபிள்லாம் கிடையாது, இருக்கிற அத்தனை பார்ட்ஸும் லேபிள் பண்ணி தான் டயக்ராம். வித்தவுட் டயக்ராம் அண்ட் ஃப்ளோ சார்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் cannot be studied. ஸோ ஒரு சாப்டர்ஸில் இருக்க ஃப்ளோ சார்ட்டையும் டயக்ராமையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷன்னா என்ன, ஒரு 5 முறையாவது எழுதியோ வரைஞ்சோ பார்த்தா மட்டும்தான் அதுக்கு பேர் ரிவிஷன். டயக்ராமையும் ஃப்ளோ சார்ட்டையும் தரவு பண்ணிக்கோங்க. 10th சாப்டர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுறது. பொட்டானிக்கல் நேம் அண்ட் யூசஸ் அதை எப்படி படிக்கிறது? தினமும் ஒரு எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு பொட்டானிக்கல் நேம் எடுத்து படிச்சிருக்கணும். ஒரே நாளில் உட்காந்து 3 மணி நேரத்தில் அந்த ஒரு சாப்டரை படிக்கிறதுங்கிறது தப்பான விஷயம். ஒரு நாளைக்கும் எடுத்து ஒரு பேடிக்கு ஒரு நாள், காஃபி பீனுக்கு ஒரு நாள், ஹெப்பட்டோ ப்ரோட்டக்ட் கீழா நெல்லிக்கு ஒரு நாள், அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று ஸ்பைசஸ்க்கு ஒரு நாள், காண்டிமெண்ட்ஸ்க்கு ஒரு நாள், பல்சஸ்க்கு ஒரு நாள், அப்படி படித்தா மட்டும்தான் அது உங்கள் மைண்டில் நிற்கும். பிகாஸ் அது ஃபுல்லாக டேர்ம்ஸ், பொட்டானிக்கல் டேர்ம்ஸ், நீங்கள் முன்னாடி கேள்விப்படாத
பேர்கள். அந்த பேரை வெறும் மெமரி தான் பண்ணோம். ஸோ மெமரிக்கு என்ன மெத்தட்? ஒவ்வொரு நாளும் அதை படிக்கணும். ஒரே நாளில் படிக்க முடியாது. கான்செப்ட்ஸை மட்டும்தான் ஒரே நாளில் படிக்க முடியும். இப்போ ஜுவாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐஎம் அ பிஜிடி பாட்னி டீச்சர். ஜுவாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சாப்டரும் லாஸ்ட்டு 3 சாப்டரும் எல்லாருக்குமே ஈஸியாக இருக்குது, நல்லாவும் படிச்சிடுறீங்க. நடுவில் இருக்க மீதி சாப்டர்ஸில் கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறீங்க. அதில் அந்த மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், நீட்டுக்குன்னு தயாராகிற ஸ்கூல் ஃபஸ்ட் வரணும், டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வரணும், நிறையா டோட்டல் எடுக்கணும்னு இருக்கிற அத்தனை குழந்தையும் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் சில்ட்ரன். டயக்ராம், கான்செப்ட் மேப், ரேஷியோஸ்க்கு சார்ட், பொட்டானிக்கல் நேமை ஒரு சார்ட் மாதிரியோ ஒரு நோட் மாதிரியோ எழுதி பார்த்து, எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இன் ஜுவாலஜிலையும் இருக்குது, பாட்னிலும் இருக்குது, அதை எழுதி பார்த்து டூ வெல். ஆல் த பெஸ்ட்.